வணக்கம். இன்னைக்கு நாம உலகத்திலேயே ரொம்ப கலர்ஃபுல்லான பண்டிகைகள்ல ஒன்னான சீன புத்தாண்ட பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த கொண்டாட்டத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். முதல்ல இந்த வாழ்த்தை தெரிஞ்சுக்கோங்க. கொங் சி ஃபா சை அப்படின்னா உங்களுக்கு செல்வம் பெருகட்டும்னு அர்த்தம். வாங்க இந்த சூப்பரான வாழ்த்தோடவே நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம். சீன புத்தாண்டுனா ஒரே ஒரு நாள் கொண்டாட்டம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது வர்ற வருஷம் முழுக்க அதிர்ஷ்டமும் செழிப்பும் கிடைக்கணும்னு வரவேற்கிற ஒரு பெரிய பண்டிகை. சரி, இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாலையும் ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? குடும்பங்கள் செய்யற 3 முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். முதல்ல, போன வருஷத்தோட கெட்ட அதிர்ஷ்டத்தையெல்லாம் வெளியேத்துறதுக்காக வீட்டை முழுசா சுத்தம் செய்வாங்க. ரெண்டாவதா, அதிர்ஷ்டத்தை வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்காக சிவப்பு விளக்கு, தங்க அலங்கார பொருட்கள்னு ஒரே ஜிகுச்சிகுன்னு மாத்திடுவாங்க. கடைசியா, புத்தாண்ட வரவேற்க அவங்களுடைய பாரம்பரிய உடைய அணிஞ்சுக்குவாங்க. பண்டிகை அப்போ அவங்க போடுற அந்த அழகான ட்ரெஸ்ஸுக்கு பேரு தான் சியாங்சம் மற்றும் சம்ஃபு. இந்த பிரகாசமான சிவப்பு நிற உடைகள் கொண்டாட்டத்துக்கு இன்னும் ஒரு தனி அழகு கொடுக்குது. சீன கலாச்சாரத்துல சிவப்பு நிறத்துக்கு ஒரு தனி பவரே இருக்குங்க. அது அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் குறிக்குது. அதனாலதான் பண்டிகை நேரத்துல நீங்க எங்க பார்த்தாலும் ஒரே சிவப்பு நிறமா ஜொலிக்கும். அடுத்து இந்த கொண்டாட்டத்தோட இதய பகுதிக்கே வருவோம். அதுதான் குடும்ப விருந்து. புத்தாண்டு அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற இந்த விருந்து அவங்க ஒற்றுமைக்கு ஒரு பெரிய அடையாளம். இங்க சில முக்கியமான பாரம்பரிய உணவுகள் இருக்கு. இதுல ரொம்பவே ஜாலியான ஒரு விஷயம்னா ஈ சாங்னு சொல்ற சாலட் தான். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இந்த சாலட்டை உயரமா தூக்கி போட்டு கலந்து சாப்பிடுவாங்க. இப்படி செய்யறது அவங்க செழிப்ப உயர்த்தும்னு ஒரு நம்பிக்கை. இந்த சுவையான உணவுகள்லாம் சும்மா வயித்த நிரப்புறதுக்கு மட்டும் இல்ல. இதுல ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. செல்வம், நீண்ட ஆயுள், நல்லிணக்கம்னு. இது எல்லாமே வரப்போற வருஷம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு குறியீடு தான். இப்போ வாங்க பண்டிகையோட சத்தங்களையும் தெருக்கள்ல நடக்கிற உற்சாகமான கொண்டாட்டங்களையும் பத்தி பார்க்கலாம். ராத்திரி நேரத்துல வானமே கலர் கலரா ஒளிர பட்டாசு வெடிக்கிற அந்த சத்தத்தையும் காட்சியும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பட்டாசு வெடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு. அந்த பெரிய சத்தம் போன வருஷத்துல இருந்த கெட்ட சக்திகளை எல்லாம் விரட்டி புது வருஷத்தை நல்லபடியா ஆரம்பிக்க உதவுன்னு நம்புறாங்க. பட்டாசு சத்தத்துக்கு அடுத்து எல்லாரையும் கவர்ந்திழுக்கிற ரொம்பவே ஆற்றல் மிக்க சிங்க நடனத்தை பத்தி பார்க்கலாம். பாரம்பரிய மேளத்தாளத்தோட ஆடப்படுற இந்த சிங்க நடனம் தீய சக்திகளை விரட்டி அந்த இடத்துக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஆற்றலையும் கொண்டு வரும்னு நம்பப்படுது. அடுத்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் ஆங் பவ். இது சிவப்பு நிற கவர்கள்ல பெரியவங்க சின்ன பசங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கற பணம் தான். அங்பாங்கிறது வெறும் பணப்பரிசு மட்டும் இல்லைங்க. அது பெரியவங்க கிட்ட இருந்து சின்னவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசிர்வாதம். அது அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை. இப்போ இந்த பண்டிகை நேரத்துல சில விஷயங்களை கண்டிப்பா செய்யணும், சில விஷயங்களை செய்யவே கூடாதுன்னு சில பாரம்பரிய பழக்கங்கள் இருக்கு. அத பந்தாங் லாராங்கன்னு சொல்லுவாங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நல்ல அதிர்ஷ்டம் நம்மள விட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த பழக்கங்களெல்லாம் ரொம்ப கவனமா பின்பற்றுவாங்க. உதாரணத்துக்கு, புத்தாண்டோட முதல் நாள்ல சண்டை போடுறதோ கெட்ட வார்த்தை பேசுறதோ, ஏன் வீட்டை கூட பெருக்க கூடாதாம். அப்படி செஞ்சா வீட்டுக்கு வர்ற அதிர்ஷ்டத்தை நாமளே பெருக்கி வெளியே தள்ளிடுவோன்னு ஒரு நம்பிக்கை. சோ நாம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லாத்திலிருந்தும் என்ன தெரியுது? இந்த கொண்டாட்டத்தோட முக்கியமான நோக்கமே குடும்ப ஒற்றுமையும் அவங்க கலாச்சாரத்துக்கு மரியாதை கொடுக்கறது தான். சீன புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் தான் நம்ம உலகத்துல எவ்வளவு அழகான கலாச்சாரங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு நல்லா இருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த பன்முகத்தன்மையை நாம மதிக்கணும். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிக்கலாம். நம்ம கலாச்சாரங்கள் வேற வேறையா இருந்தாலும் இந்த மாதிரி பண்டிகைகள்ல வர்ற சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறோம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.